நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரவு சூரிய நேயர்களுக்கு வணக்கம். திருநாய்கள் தொல்லை எல்லா ஊர்கள்லேயுமே அதிகமாக இருக்குது. பொதுவாக குழந்தைகள் தெருவில் தனியாக நடக்க முடியல. அதுவும் பள்ளி குழந்தைகள் மிகவும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. பெரியவங்க இல்லாமல் இன்றைக்கி தனியாக பள்ளி குழந்தைகள் போக முடியலை. பெண் குழந்தைகள் தனியாக போகிறதே கஷ்டமான சூழ்நிலை இன்றைக்கி. ஏன்னா அந்த அளவுக்கு கயவர்கள் இன்றைக்கி குடிகாரர்கள் நிறைய இருக்காங்க. அதையும் மீறி இன்றைக்கி தெருநாய்கள் தொல்லை அதை விட அதிகமாக இருக்குது. இந்த தெருநாய்கள் கடியால் எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தெருநாய்கள் கடியால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்குது. தெருவில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. பணக்காரங்களுக்கு, விஐபிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, நடிகர்களுக்கு இதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க காரில் போயிடுவாங்க, காரில் வந்துடுவாங்க. நடந்து போனாலும் அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும். ஆனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்களுக்கு அந்த செக்யூரிட்டியும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது. இந்த நாய்கள் தொல்லையால் எத்தனை குழந்தைகள் இறந்துருக்கு, எத்தனை பெரியவர்கள் இன்றைக்கி அது கடியால் மருத்துவமனைக்கு போய் ஊசி போட்டுக்கிட்டு ரொம்ப மனவேதனையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. விலங்கு நல ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லி இந்த விலங்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு சங்கம் வச்சு அவங்க விலங்கை பாதுகாக்கிறாங்க. நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. மனிதர்களை பாதுகாக்க வேண்டாமா? எத்தனை மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனை அடைகிறாங்க, உயிரிழப்பு அடைகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கணும். அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னது? விலங்கு நல்ல பிராணி, அன்பான பிராணி, அதுக்கிட்ட அன்பாக பழகிட்டா அன்பாக பழகிடும் அப்படின்னாங்க. அன்பாக பழகிட்டா அன்பாக பழகிடும். ஆனால் விலங்குக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அது எப்போ கடிக்கு என்ன பண்ணும்னே தெரியாது. யானையை வளர்க்கக்கூடிய பாகனே இன்றைக்கி யானையால் கொலை செய்யப்படுகிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? மிருகங்கள் தான், மனிதர்கள் அல்ல. இன்றைக்கி மனிதர்களே மனிதராக இல்லை, அவங்களே மிருகங்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் மிருகங்களை எப்படி நீங்கள் மனிதர்களாக நேசிக்க முடியும்? மிருகத்திடமிருந்து மனிதர்களை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் தான் இதுக்கு முயற்சி எடுக்கணும். ஒவ்வொரு தெருவிலையும் 20-30 நாய்கள் கூட்டம் கூட்டமாக தெரியுது. ஒரு ஸ்கூலுக்கோ அல்ல கடைக்கோ அனுப்பிச்சிட்டு அது திருப்பி வர்றதுக்குள்ளே அந்த பெற்றோர்கள் படக்கூடிய வேதனை இருக்கே, அப்படி ஒரு வேதனை இருக்குது. தனியாக ஒரு குழந்தை போச்சுன்னா அந்த குழந்தைய மொத்த நாய்களும் சுற்றி வளைச்சு தாக்குது. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிகழ்வுகள் நிறைய இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கையில் ஏன் இந்த அரசாங்கத்திற்கோ அல்லது இந்த விலங்கு நல ஆர்வலர்களுக்கோ ஏன் மனசு இறங்கலை? அப்போ மனிதர்கள் உயிரை விட விலங்குகள் பெரிதாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத ஒன்றும் புரியலை. தெருநாய்கள், ஒரு நாய் ஒரு பெண் நாய் இருந்ததுன்னா அதை சுற்றி 10 ஆண் நாய்கள் சுற்றுது. கொஞ்ச நாளையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 குட்டியை போட்டுட்டு அது சுற்றுது. இப்படி ஒவ்வொரு தெருவிலையும் 30, 40, 50 நாய்கள்னு அப்படியே கூட்டமாக தெரியுது. உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிக தெருநாய்கள் இருக்குது. வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும் 1 கோடிக்கு அதிகமான பேர் தெருநாய்களால் கடிபடுறாங்க. இந்த நாய்க்கடியால் ரேபீஸ்ன்ற ஒரு வியாதி வருது. இதனால் இறந்து போகிறாங்க நிறைய பேர். தமிழகத்தில் மட்டும் வருஷத்துக்கு குறைந்தது 1 லட்சம் பேர் தெருநாய்க்கடியால் கடிபடுறாங்க. 2022 3,65,000 பேர் நாய்க்கடி பட்டிருக்காங்க. அதே மாதிரி 23வது வருஷம், அதாவது 2023, அதுலேயும் லட்சக்கணக்கான பேர் நாய்க்கடியால் அவஸ்தைப்பட்டிருக்காங்க. 2024 6,41,000 பேர் நாய்க்கடி பட்டிருக்காங்க. இதில் 2023 22 பேர் இந்த ரேபிஸ் இந்த நாய்க்கடியால் இறந்துருக்காங்க. அதே 2024 34 பேர் இறந்துருக்காங்க. கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஆடுகளை இந்த தெருநாய்கள் நிறைய கடித்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்கூடாக நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்கோம். எத்தனையோ ஆடுகள், கோழிகள் இந்த தெருநாய்களால் கடித்து இறந்துருக்கு. இதனால் எவ்வளவு இழப்புகள் மக்களுக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 30,000 பேருக்கு மேலே தெருநாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க. இது சம்பந்தமாக சென்னை ஹைகோர்ட் கூட ஒரு டைம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஆனால் இன்னும் அதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கலை. தெருநாய்கள் கடியிலிருந்து மக்களை பாதுகாக்க, முக்கியமாக குழந்தைகளை பாதுகாக்க இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.